வீடே மணக்கிற மாதிரி கமகமன மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு 1.5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன் வாங்க. குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் காமிச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ண விட்டுறலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சது அதை சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சது அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வந்துட்டு கலர் மாறி நல்லா வதங்குற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை கடைசியாகவும் கொஞ்சம் சேர்த்துப்போம், இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 600 கிராம்ஸ் அளவுக்கு நான் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மட்டனை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இதில் 150 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி விசில் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 கீத்து தேங்காய், 12 முந்திரி பருப்பு, 1.5 டீஸ்பூன் கசகசா 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து இந்த பேஸ்ட்டை சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை அப்படியே மேலால் சேர்த்துட்டு லைட்டாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.